ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட் வித் சரா. லஞ்சுக்கு சிம்பிளாக ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் சுத்தமாக கழுவிட்டு சுடுதண்ணிலலாம் போட்டு ரெடியாக எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லையே வேக வச்சுக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் தண்ணியில் போட்டு கூட வேக வைக்கலாம். ஆனால் சத்தெல்லாம் தண்ணியிலே போயிடும். அதனால தான் ஆவியில் வேக வைக்கிறோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கட்டி பூண்டு 3 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறீங்கன்னா 6லேருந்து 7 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட காரமே இருக்காது. பூண்டு வரமிளகாய் நல்லா புரிஞ்சதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே எண்ணெயில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் விட்டு சுட சுட சாதத்து கூட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை ஓரமாக தள்ளிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்தாவே போதும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அடுத்து 5 நிமிஷம் வேக வைங்க. தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். தோல் சுத்தமாக உரிச்சிட்டு மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக சூடாகட்டும். தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் வதக்கின மிளகாயும் தக்காளியும் மட்டும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு சில குழந்தைங்கள்லாம் தக்காளி சாப்பிட மாட்டாங்க. அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குட்டீஸ்க்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தக்காளி எடுத்து வைக்க வேண்டிய வேலையே இருக்காது. ஒரு பவுலில் வறுத்தின பூண்டும் வெங்காயமும் சேர்த்து மத்து இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு மசித்ததுக்கப்புறம் அரைச்ச தக்காளியும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக வச்சுருக்க காலிஃப்ளவரும் சேர்த்து மசிச்சுக்கலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட வச்சு தான் ஆகணும். நம்ம கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக யோசித்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலை பச்சை வெங்காயம் சேர்த்து கலந்துட்டு சுட சுட சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட 1/4 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துடுங்க. நான் வீடியோவில் காமிக்கல, ஆனால் எலுமிச்சம்பழமும் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த காலிஃப்ளவர் சட்னி நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்களா, அருமையாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.